ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? காட் ஆர் யூனிவர்ஸ்னா என்ன? ஏலியன்ஸ் இருக்காங்களா? இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ரா ஆன்சர் பண்ணது தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். இது நீங்க எல்லாருமே அதிகமா கேட்ட ரா கான்டாக்ட் வீடியோவோட பார்ட் 2. இந்த ரா கான்டாக்ட் பண்ணும்போது கிடைச்ச ஒரிஜினல் ரெக்கார்டிங்ஸை நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது, நீ ஈஜிப்தியன்ஸோட உனக்கு இருக்கிற தொடர்பை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமான்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ரா அப்படின்றது ஒரு ஈஜிப்தியன் காட் ஆர் சன் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வந்துச்சு. அப்போ டான் எல்கின்ஸ் முன்னாடியே இந்த ராவை பத்தி ஈஜிப்தியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுடைய கேவ் பெயிண்டிங்ஸ்லயும் ஸ்கல்ப்சர்லயும் இது இடம் பெற்றிருக்கு. அதுக்கு அந்த ரா ஆன்சர் பண்ணுது, நான் ஒரு வைப்ரேஷனுடைய ஐடென்டிட்டி. உங்க பிளானட்டரி கைண்ட், அதாவது மனுஷங்களோட நாங்க தொடர்பு கொண்டிருக்கோம். அவங்கள நீங்க ஈஜிப்தியன்ஸ் சொல்றீங்க. எங்க டென்சிட்டியில இருக்க சிலர் இதுக்கு முன்னாடி சவுத் அமெரிக்கால சில பகுதிகளையும் அண்ட் நீங்க இப்ப லாஸ்ட் சிட்டிஸ்ன்னு சொல்ற தொலைஞ்சு போன அழிஞ்சு போன நகரங்கள்ல இருக்கிறவங்க நாங்க இதுக்கு முன்னாடியே கான்டாக்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுச்சு. ரா கான்டாக்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் டென்சிட்டின்ற வேர்டு சொன்னதால உங்க எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். அதுக்கு சில பேர் இது டென்சிட்டி இல்ல டைமென்ஷன் வளராதுன்னு என்ன சொல்லியிருந்தீங்க. கைஸ், இந்த ஸ்பேஸ் டைம்ல டைமென்ஷன் தான் என்னன்னு எனக்கு நல்லாவே மீனிங் தெரியும். உங்களுக்கு தோணுன மாதிரியே இது டென்சிட்டியா இல்ல டைமென்ஷனான்ற கன்ஃபியூஷன் எனக்குமே இருந்தது. நம்ம உலகத்துல நம்ம பாக்குறது எல்லாமே 3 டைமென்ஷன். டைமை வச்சுமே டைமென்ஷன் இருக்குன்னு சொல்றது தான் 4th டைமென்ஷன். ஆனா அதெல்லாம் சயின்டிபிக்கா ப்ரூவனா இல்ல. இந்த டென்சிட்டின்றது ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ்ல ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். நான் இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டென்சிட்டியை ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்க தயவு செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டென்சிட்டியை பீயிங்னஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகம் உருவாகுனது, இந்த அட்டாமிக் பாடி, ஃபயர், வாட்டர் இதெல்லாம் உருவாகுனது. செகண்ட் டென்சிட்டியை growthன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்துல உயிர்கள் தோணுது. ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் தோணுச்சு, அது மல்டிபிள் செல்ஸா மாறுச்சு. அது அப்புறம் கடலுக்குள்ள வாழ்ற உயிரினமா இருந்துச்சு, லேண்டுக்கு வந்தது, குரங்காச்சு, மனுஷனாச்சு. இது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டென்சிட்டி. தேர்ட் டென்சிட்டினா இப்ப நம்ம லீட் பண்ணிட்டு இருக்க இந்த மாடர்ன் லைஃப், அதாவது ஹியூமன்ஸ் ஆகிய நம்ம நாலேஜ் லெவல்ல பீக் ஆகி இந்த உலகத்தையே ரன் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த 4th டென்சிட்டி மீன் பண்றது லவ் அண்ட் கம்பேஷன் அண்ட் சர்வீஸ் டு அதர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கட்டும், ஹிந்து மதமா இருக்கட்டும், இல்ல இஸ்லாமோட குரானா இருக்கட்டும், எல்லாமே வலியுறுத்துற ஒரே விஷயம் லவ் தான். அந்த ஸ்டேஜை நோக்கி தான் நம்ம ஹியூமன்ஸ் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கோம். எங்க அதெல்லாம் நடக்குது? எவனுமே எவன் மேலேயும் அன்பெல்லாம் வைக்கலான்னு நீங்க கமெண்ட் பண்ண வேணாம். கம்பேர்ட் டு இயர்லி மேன், ஒருத்தன் அவனே அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்த அந்த பீரியட்ல இருந்து இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு ஃபார் பெட்டர் தான். மத்த டென்சிட்டிஸ் நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ரா கிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டாங்க, ஏலியன்ஸ் இருக்காங்களா? இந்த கொஸ்டினுக்கு ரா சொன்ன ஆன்சர், எஸ், யூனிவர்ஸ்ல மில்லியன்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் உங்கள மாதிரியே இருக்கு. இது ஒரு கைண்ட் ஆஃப் பேரலல் யூனிவர்ஸோட லிங்க் ஆகும். அடுத்து நாங்க ஏன் எர்த்ல இருக்கோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாத்னா என்ன, ஆஃப்டர் லைஃப்னு ஒன்னு இருக்கா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரா கிட்ட கேட்டாங்க. எல்லாத்தையுமே இந்த ஒரு சின்ன வீடியோல என்னால ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இத பத்தின ஒரு டீடைல்டு வீடியோ நான் யூடியூப்ல மேக் பண்ண போறேன். அந்த சேனலோட லிங்க் என் பயோல இருக்கு. அண்ட் இங்கேயும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் என்னோட அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.